வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில எந்தவித மூட நம்பிக்கையில போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 2024 முடிந்து 25 வரும் பொழுது எத்தகைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது. அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி என்று 25 ஏப்ரல் மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பயிற்சிகளா வரும் பொழுது எந்த ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்கொள்ளலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போ 2020, 21, 22 அஸ்தம சனி முடிஞ்சதோ அதுல இருந்தே ஃபார்வர்டா தான் போயிட்டு இருக்காங்கிறதா ஒரு நிதர்சன உண்மையான ஒரு இதா சொல்லணும். அப்படின்னா 20, 21, 22 நடந்த ஒரு பாதிப்பும் மன உளைச்சலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போன விஷயங்கள்லாம் மாறி 23 இருந்தே படிப்படியா கொஞ்சம் ஃபார்வர்ட்ல போறீங்க, கிளாரிட்டியோட செயல்படுறீங்கிறதா உண்மை. அது மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, இப்போ கொஞ்சம் ஹெல்த் அவங்களுக்கு தகுந்த ஒரு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் வந்துட்டு இருக்கிறோம். அதுதான் பொதுவான பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்பொழுது அஸ்தம சனி முடிந்து 2.5 வருடம் ஆச்சு. இப்ப அடுத்த வரக்கூடிய பயிற்சி எது மாதிரி கொடுக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சி, வேலை தொழில அதிகமாக தொழில் செய்ய போறவங்களா இருந்தாலும், வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும், வேலையில அதிகமா இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களா இருந்தாலும் அவங்களோட கையில என்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ, கண்ணுக்கு முன்னாடி என்ன ஒரு குறிக்கோள் இருக்குதோ அதற்காக உழைத்து செயல்படக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள போறீங்க. ஓய்வான நேரம் முடிந்து விட்டது. அஸ்தம சனி தாக்கத்திலிருந்து வெளியில ஓரளவுக்கு ஓய்வு பெற்று ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த டைம் முடிஞ்சு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை ஆகிய உழைப்பு, புதிய முயற்சி, லேட்டரல் திங்கிங், இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிருப்தி அடைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக முன்னோக்கி போவது, அதற்கு வேணுங்கிற விஷயத்தில் யுக்திகளை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் போகிறார்கள். அதே சமயத்துல 10ஆம் இடத்தில் இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா பரவாயில்லை, தப்பில்லை. கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில தடைகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் தொழில்ல இன்னுமே கொஞ்சம் வேகமா போகக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு கேது வருவது பாத்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயத்துல ஓரளவுக்கு சால்வ் ஆகி இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குரு பார்வை பெறுவதனால் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம் விஷயங்கள்லாம் அதிகமா போக்கஸ் ஆயிட்டு இருக்கிறது தான் உண்மை. அதெல்லாம் இந்த வருட கடைசியோட முடிந்து அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படலம் முடிந்து உத்தியோகம், தொழில், படிப்பு, முன்னேற்றம், கரியர், அதை நோக்கி நம்ம ஜெயிக்கக்கூடிய, நம்ம செயல்படக்கூடிய, நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வருகிறது. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு வருகிறார். இதுவரைக்கும் 12ஆம் இடத்திலிருந்து குரு விரயத்தையும் சுப முதலீட்டையும் பண போக்குவரத்துல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா சற்று குறைந்து, செலவுகள் குறைந்து, முதலீடுகள் குறைந்து, விரயங்கள் குறைந்து எல்லாமே ஒரு கட்டுக்கோப்பா வரக்கூடிய அமைப்பு 2025 ஏப்ரல் மேலிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா பல குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கடனை அடைத்து இன்னொரு கடன் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வண்டியை வித்து இன்னொரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், அது மாதிரி பல விஷயங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துக்கு குருவும் 4ஆம் இடத்துக்குரிய கேதுவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் சற்று நடந்தேறி அந்த படலம் முடியக்கூடிய காலகட்டமாக 2025 ஏப்ரல் இருந்து தான் உண்டு, தன் செலவுண்டு, தன்னுடைய கரியர் குரோத் உண்டுன்ட்டு ஒரு முதலீடு அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சற்று ஓய்வு கொடுத்து அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி உழைப்பு என்று செய்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு சனி கண்டிப்பா கொடுப்பார். அது சனி திசை நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கேட்கவே வேண்டாம். அதிகமான உழைப்பு கொடுத்து பல விஷயங்கள், எந்தெந்த விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணாம இருக்கீங்களோ உங்க ப்ரொஃபஷன்ல எல்லாமே ட்ரை பண்ணக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொண்டு அந்த துறையில ஜெயிக்குப்பதற்கு என்ன வழியோ என்று தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு. மாணவர்கள் பாத்தீங்கன்னா நல்லா உழைத்து படிக்கக்கூடிய அமைப்பு. இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், இதுவரைக்கும் நம்ம டிரான்சாக்சன்ஸ் அதிகமா இருந்து குடுக்கல் வாங்கல் அதிகமாகி எதுவுமே ஒரு செட்டிலா ஆகாத விஷயங்கள் ஓரளவுக்கு லைஃப்ல செட்டில் ஆயிட்டோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது. அதுவே ஃபியூச்சர்ல ஒண்ணுமே டெவலப் ஆகணுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அருமையான ஒரு ஃபவுண்டேஷனா கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ எப்படி ஒரு 2020, 2021
அஷ்டம சனியிலிருந்து ஒரு ஆன பயிற்சி 23 பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்ததோ அதோட ஒரு பல மடங்கு பெட்டரான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியாக 2025 ஏப்ரல் மாதம் வரக்கூடிய பயிற்சிகள் வந்து உண்டு. மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய, அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும், எந்த விதத்திலும் தடைகள் இருந்தாலும் நீங்கி வெளிநாடு செல்வதா இருந்தாலும் சரி, வியாபாரம் புதிய வியாபாரம் பார்ப்பதா இருந்தாலும் சரி, ஒரு கிளையை அமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையில போய் அதிகமா உழைத்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ நடந்தக்கூடிய விரயங்கள்லாம் சற்று நின்று, செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கிறது நின்று 2025 இருந்து எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படிங்கிறதை பார்த்து இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் என்கிறதான் உண்மை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.